அந்த காலத்தில் நிறைய குழந்தைகள் இறந்திருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? நேச்சுரலாக கன்சீவ் ஆகிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஒரு வருஷத்துக்கு மேலே காலம் தாழ்த்த வேண்டாம். அந்த குழந்தைக்கு அதிகப்படியான ரத்தப்போக்கு ஏற்பட்டாலோ இல்லைனா தாங்க முடியாத வயிறு வலி இருந்தாலோ அடுத்து டெலிவரி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் இனிமே டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை, அடுத்த ப்ரெக்னன்சிக்கு போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ஒரு தவறான நோக்கம். வணக்கம், நான் டாக்டர் ராஜேஸ்வரி, மகப்பேறு மருத்துவ நிபுணர், மேக்னா கிளினிக், அசோக் நகர், சென்னை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நீங்கள் உங்களுடைய மகப்பேறு மருத்துவ நிபுணர் இல்லைனா உங்களுடைய பெண்களுக்கான டாக்டர் ஒரு மருத்துவர், கைனகாலஜிஸ்ட்னு சொல்லுவோம், அவங்கள நீங்கள் எப்போ அணுகணும் அப்படிங்கிறது தான். ஸோ வென் ஷுட் யூ மீட் யோர் கைனகாலஜிஸ்ட்? இதுவே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அவங்களுக்கான அவேர்னஸ் வீடியோ தான் இது. இப்போது இளம் குழந்தைங்க இருக்காங்க, பெண் குழந்தைகள், அவங்க எப்போ போய் ஒரு மகப்பேறு நிபுணரையோ இல்லைனா ஒரு கைனகாலஜிஸ்ட், ஒரு பெண் மருத்துவரையோ அணுக வேண்டும் அப்படின்னா, இப்போ நார்மலாக அந்த பெண் குழந்தை ஒரு 14-15 வயசு ஆகியும் அவங்க வயதுக்கு வரவில்லை, அதாவது மெனார்கி அட்டைன் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவரை அணுக வேண்டும். 14-15 வயது வரை வெயிட் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் அவங்களுக்கு இன்னும் பீரியட் ஸ்டார்ட் ஆகலை அந்த குழந்தைக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஒரு பெண் மருத்துவரை அணுக வேண்டும். அது முக்கியம். அதே மாதிரி அந்த குழந்தை சீக்கிரம் அவங்களுக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆகிட்டாலும் பெண் மருத்துவரை அணுக வேண்டும். அண்ட் எனி பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஏன்னா இளம் குழந்தைங்களுக்கு பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாது. ஸோ அவங்கள நீங்கள் ஒரு பெண் மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போனீங்க அப்படின்னா அவங்க கைனகாலஜிஸ்ட் கிட்ட அவங்க அந்த குழந்தைக்கு தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க. ஸோ இந்த குழந்தைக்கு நம்ம என்ன எடுத்து சொல்லணும், மென்ஸ்ட்ரல் ஹைஜீன்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதாவது மாதவிடாய் சமயங்களில் எந்த மாதிரி அவங்க க்ளீன் பண்ணிக்கணும், எந்த மாதிரி அவங்க நடந்துக்கணும், அதெல்லாம் டாக்டரிடம் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், லைக் அந்த குழந்தைக்கு அதிகப்படியான ரத்தப்போக்கு ஏற்பட்டாலோ இல்லைனா அந்த பீரியட் சமயத்தில் அவங்களுக்கு தாங்க முடியாத வயிறு வலி இருந்தாலோ அப்போது அவங்க கண்டிப்பாக பெண் மருத்துவரை அணுகியே ஆக வேண்டும். ஏன்னா நிறைய தாய்மார்கள் என்ன நினைப்பாங்க, ஒரு 2 வாரமாக அந்த குழந்தைக்கு பீரியட்ஸ் போய்கிட்டே இருக்கும், அது நார்மல் நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க உங்கள் குழந்தைய அப்படின்னா அந்த குழந்தைக்கு இரத்த சோகை அல்லது அனீமியான்னு சொல்லுவோம், அந்த பிரச்சனை வரலாம். அடுத்து பீரியட்ஸ் ரெகுலராக இல்லை, இர்ரெகுலராக இருக்குது. ஸோ அந்த குழந்தைக்கு ஒரு 3 மாதங்களுக்கு மேலே பீரியட்ஸ் வரல அப்படின்னாலும் நீங்கள் உடனடியாக உங்களுடைய பெண் மருத்துவரை அணுக வேண்டும். ஏன் அந்த குழந்தைக்கு இவ்வளோ நாள் ஆகியும் பீரியட்ஸ் வரலை, அவங்க அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்கேன் பார்ப்பாங்க டாக்டர், இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை உடல் பருமன் இருக்கா, அதனால் அந்த குழந்தைக்கு பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கா, எல்லாமே உங்களுடைய மருத்துவரை அணுகினா அவங்க தேவையான ஸ்கேனோ இல்லைனா ரத்த டெஸ்ட்டோ எடுத்து அதுக்கு உண்டான தகுந்த சிகிச்சை அளிப்பார்கள். பீரியட்ஸ் டைமில் சில குழந்தைங்களுக்கு வயிறு வலி இருக்கும், எல்லாருக்கும் இருக்காது. மைல்டாக மினிமலாக இருக்கிறது நார்மல். பட் அந்த குழந்தைக்கு பீரியட்ஸ் டைமில் வயிறு வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்களால அவங்களுடைய நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியலை, அதனால அவங்க ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ போகிறதுக்கு லீவ் எடுக்கிறாங்க, ஒரு லீவ் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதுன்னா கண்டிப்பாக அது அப்நார்மல். அவங்கள நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெண் மருத்துவரிடம், ஒரு கைனகாலஜிஸ்டிடம் அழைத்து செல்ல வேண்டும். இதை புறக்கணிக்காதீங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து கல்யாணமான பெண்கள், திருமணமான பெண்கள் எப்பொழுது பெண் மருத்துவரை அணுக வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைக்கிள்ஸ் ரெகுலராக இருந்திருக்கலாம் பீரியட்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் வந்தாலோ இல்லைனா பீரியட்ஸ் கொஞ்சம் தள்ளி போனாலோ உடனடியாக அவங்க பெண் மருத்துவரை அணுக வேண்டும். ஏன்னா நிறைய பெண்கள் பார்க்குறோம், அவங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கும், பட் ஒரு சின்ன ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணணுங்கிற அவேர்னஸ் கூட அவங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் ரொம்ப காலம் தாழ்த்தி வருவார்கள். ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எக்ஸ்பெக்டட் பீரியட்ஸ் டேட்டில் உங்களுக்கு பீரியட்ஸ் வரலை அப்படின்னா கண்டிப்பாக போய் உங்களுடைய பெண் மருத்துவரை அணுகுங்கள். சில பேர் வெளியே டிஸ்கஸ் பண்ண கூச்சப்படுவாங்க, இதனாலேயே டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் டிலே ஆகும். அது ஒரு கண்டிஷன் பேர் வெஜினிஸ்மஸ்னு சொல்லுவோம். ஒன் ஆஃப் த சிம்டம் டிஸ்பெரோனியா, அதுவும் சொல்லுவோம். வாட் இஸ் டிஸ்பெரோனியா அப்படின்னா, அவங்க செக்ஷுவல் கான்டாக்ட் வைக்கிறப்போ ஒரு இன்டென்ஸ் பெயின் இருக்கும்.
ஒரு தாங்க முடியாத வலி இருக்கும். அதனால அவங்களால சாட்டிஸ்ஃபேக்டரியாக அவங்க பார்ட்னருக்கு கோஆப்ரேஷன் பண்ண முடியாமல் இருக்கும். பல வாரங்கள், பல மாதங்கள் அவங்க கழித்து வருவாங்க. ஏன்னா இது யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ அப்படி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, உங்கள் செக்ஷுவல் கான்டாக்டில் இஷ்யூ இருக்குன்னா தாராளமாக உங்கள் பெண் மருத்துவரை நீங்கள் அணுகலாம். அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒன்றா இருந்து 1 வருடம் ஆகியும் அவங்க ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணி அவங்களால கன்சீவ் ஆக முடியலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய மகப்பேறு மருத்துவரை அணுக வேண்டும். நேச்சுரலாக கன்சீவ் ஆகிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே 1 வருஷத்துக்கு மேலே காலம் தாழ்த்த வேண்டாம். சில சமயம் சின்ன பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஆனால் அது சரி செய்யாமல் இருந்து ரொம்ப வருடங்கள் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக அவங்க மகப்பேறு மருத்துவரை அணுக வேண்டும். அடுத்து ப்ரெக்னென்சியில் கண்டிப்பாக அவங்க மருத்துவர் சொல்கிறபடி ரெகுலர் செக்கப் பண்ணணும். நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரும். ஹாஸ்பிட்டல் போனால், டாக்டர்கிட்ட போனால் நிறைய ரத்த டெஸ்ட் எழுதி கொடுக்குறாங்க, நிறைய ஸ்கேன் எடுக்கிறாங்க. இதெல்லாம் இவ்வளோ அவசியமா அப்படின்னு. எஸ்பெஷலி வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, அந்த காலத்தில் எங்கள் ப்ரெக்னென்சியில் இந்த அளவுக்கு ஸ்கேன், இந்த அளவுக்கு ரத்த டெஸ்ட்லாம் எடுத்ததில்லை அப்படின்னு. அந்த காலத்தில் நிறைய குழந்தைகள் இறந்திருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? ஸோ இந்த காலத்தில் அந்த மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்டும் சரி, இல்லை நியோனேட்டல் மார்ட்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவோம். அதாவது குழந்தை பிறக்கிறப்போ இறக்கிறது, இல்லை பிறந்து ஒரு சில நாட்களில் இறக்கிறது, அந்த சதவிகிதம் இந்த காலகட்டத்தில் கன்சிடரபிளி ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ரத்த டெஸ்ட் எடுத்து, இந்த மாதிரி நிறைய ஸ்கேன் பண்ணி ஏதாவது குழந்தைக்கோ இல்லை அம்மாக்கோ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுனால தான் இதெல்லாம் எங்களால் சரி செய்ய முடியுது. ஸ்கேன் ஒரு அல்ட்ராசவுண்டுன்றது ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு மொடாலிட்டி. ஸோ அதிக ஸ்கேன் எடுக்கிறது நார்மலாக டாக்டர் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னா அது நார்மல் தான், பயப்பட தேவை இல்லை. அடுத்து ரத்த டெஸ்ட் எந்த ஒரு டாக்டரும் வேணும்ட்டே பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு வாட்டி ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்க, அப்போ புக்கிங் விசிட்டில் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்கள் 3rd மந்த் எண்டில் என்டி ஸ்கேன் அப்போது டபுள் மார்க்கர் அப்படின்ற ஒரு ரத்த டெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு 4வது மாதத்தில் ஒரு 5வது மாதத்தில் குளுக்கோஸ் கலந்து குடிக்கிற டெஸ்ட் கூட மிச்ச டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2 மாத இடைவெளியோ இல்லை ஒரு 1.5 மாத இடைவெளியோ விட்டு இன்னும் ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ரத்த டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அது ரொம்பவே நார்மல். அடுத்து டெலிவரி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் நான் இனிமேல் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை, அடுத்த ப்ரெக்னென்சிக்கு போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ஒரு தவறான நோக்கம். டெலிவரிக்கு அப்புறம் உங்கள் டாக்டர் உங்களை செக்கப் கூப்பிடுவாங்க. அதுக்கு உண்டான செக்கப் கண்டிப்பாக போயிடுங்க. ஏன்னா உங்களுக்கு கர்ப்பகால ஸ்பேசிங் ஆர் கான்ட்ராசெப்ஷன்னு சொல்லுவோம். அந்த கான்ட்ராசெப்ஷன் டிப்ஸ் இல்லை என்னென்ன மெத்தட் இருக்குது, இதை பற்றி எல்லாமே அவங்க அந்த விசிட்டில் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கற்றுக்கணும். அண்ட் ஆஃப்டர் டெலிவரி ஒரு 6 மாதங்களோ இல்லை 1 வருடம் கழித்தோ எதுக்காக நான் டாக்டரிடம் போகணும்? கண்டிப்பாக போங்க. ஏன்னா பேப்ஸ்மியர் அப்படின்ற ஒரு டெஸ்ட் இருக்குது, அதை பற்றி அவங்க விவரிப்பாங்க. ஏன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு உண்டான ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட்டு. அது 3 வருடங்களுக்கு ஒரு தடவை பண்ணுற டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு மாதவிடாயில் ஏதாவது பிரச்சனை வந்தால், அதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸோ இல்லைனா அதிகப்படியாக ஃப்ளோ இருந்தால், இல்லை உங்களுக்கு பீரியட்ஸ் அப்போது அதிகப்படியான வயிறு வலி இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுக வேண்டும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஏஜ் குரூப், நான் எந்த ஏஜ் குரூப்பில் போய் மகப்பேறு மருத்துவரை அணுக வேண்டும் அப்படின்னா இந்த பெரிமெனபாசல் ஏஜ் குரூப்னு சொல்லுவோம். 35லேருந்து 40 வயசுக்கு மேற்பட்டவங்க. ஏன்னா இந்த வயசில் தான் அவங்களுக்கு ஒரு ஹார்மோனல் டிரான்சிஷன் ஒரு ஹார்மோனல் ஷிஃப்ட் நடக்குது. இங்கே தான் பெண்களுக்கு அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால அவங்களுடைய குணாதிசயங்களில் சில மாற்றங்கள் பார்க்கலாம். அதாவது சில பெண்களுக்கு அதிகப்படியாக கோபம் வரலாம், எஸ்பெஷலி பீரியட்ஸ் டைமில். பட் ஒன்ஸ் பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா அவங்க அப்சல்யூட்லி நார்மல் ஆகிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் டாக்டர் நடக்குது? நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் டாக்டர் எனக்கு இப்போ ரொம்ப கோபம் வருது, ஏன் டாக்டர் பீரியட்ஸ் டைமில் நான் ரொம்ப இரிட்டபிளாக இருக்கேன்? இது எல்லாம் உங்களுக்கு நடக்கிற ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் உங்கள் டாக்டரிடம் அணுகி அவங்களிடம் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுக்குண்டான சிகிச்சை எளிய முறையில் எங்களால் உங்களுக்கு கொடுக்க முடியும். அடுத்து நீங்கள் மெனோபாஸ் ஆகிட்டீங்க, எனக்கு பீரியட்ஸ் நின்று போயிடுச்சு, அப்பாடா எனக்கு பீரியட்ஸ் நின்று போயிடுச்சு, இனிமேல் நான் டாக்டர் பக்கம் தலை வச்சு கூட படுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சா அது மிக மிக தவறான ஒரு நோக்கம். உங்களுக்கு
பீரியட்ஸ் முடிந்தாலும் அதாவது நின்று போனாலும் மெனோபாஸ் நீங்கள் அடைஞ்சிட்டாலும் கண்டிப்பாக உங்கள் பெண் மருத்துவரை ஒரு 6 மாதங்களுக்கு ஒரு தடவையோ இல்லை வருடத்துக்கு ஒரு தடவையோ கண்டிப்பாக போய் ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க. எதுக்காக டாக்டர் நான் பார்க்கணும் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா பேப்ஸ்மியர்னு ஒரு டெஸ்ட்டு, அதை அவங்க கரெக்டாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. மெனோபாஸ் ஆன பிறகு உங்களுக்கு ஸ்பாட்டிங்கோ ப்ளீடிங்கோ வரக்கூடாது. அப்படி ஏதாவது ஸ்பாட்டிங்கோ ப்ளீடிங்கோ வந்தால் கண்டிப்பாக உங்கள் மருத்துவரை நீங்கள் அணுக வேண்டும். அண்ட் மெனோபாஸ் ஆன பிறகு நிறைய பேருக்கு அந்த போஸ்ட் மெனோபாசல் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம், எஸ்பெஷலி ஹாட் ஃப்ளஷஸ் அந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு உங்களுடைய உடலில் ஏற்படுற அந்த மாற்றத்தை என்னன்னு புரிஞ்சுக்காமல் நீங்கள் சைலண்ட்டாக சஃபர் பண்ண வேண்டாம், நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். உங்களுடைய பெண் மருத்துவரை அணுகி, எனக்கு மெனோபாஸ் ஆகிடுச்சு டாக்டர், இந்தந்த சிம்டம்ஸ் நான் இப்போ ஒரு சேஞ்சஸ் என்னோட பாடியில் நான் பார்க்குறேன், ஸோ இது நார்மலா, அப்படி அப்நார்மல்னால் நான் இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு எனக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். இப்போலாம் நாங்கள் ரொம்பவே போஸ்ட் மெனோபாசல் பேஷண்ட்ஸ்க்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கேர்லாம் நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான தகுந்த சிகிச்சை முறை எங்களால் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ எந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அதை ஃபஸ்ட்டு உணருங்க. உங்களுடைய பெண் மருத்துவரை கடைசியாக எப்போ பார்த்தீங்கன்னு யோசிங்க. சப்போஸ் நான் சொன்ன அறிகுறிகள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா காலம் தாழ்த்தாமல் உடனடியாக உங்களுடைய பெண் மருத்துவரை அணுகுங்கள். நன்றி.